ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். வீட்டில் வந்து ஈவினிங்கானாலே எல்லோரும் ஸ்நாக்ஸ் கேட்குறது வழக்கம். எப்போவுமே வந்து டீப் ஃப்ரை பண்ண ஸ்நாக்ஸை சாப்பிட்றத விட்டுட்டு இந்த மாதிரி சத்தான ஸ்நாக்ஸை வந்து செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து 1/4 கப் வேர்க்கடலை அண்ட் 1 கப் ரவை இருந்தால் போதும் இந்த ஸ்நாக்ஸை வந்து நம்ம செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கில்லெட்டில் ஒரு 1/4 கப் வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. இதோட ஸ்கின்னோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வறுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து வறுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இதை பீல் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 3 ஏலக்காய் வந்து சேர்த்துட்டு இது கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வந்து வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் வந்து நம்ம வெல்லம் எடுத்தோமோ அதே சேம் கப்பில் வந்து 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெல்லம் வந்து அந்த வாட்டரில் வந்து நல்லாவே டைல்யூட் ஆகணும். அந்தளவுக்கு வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா வெல்லம் சீக்கிரம் கரையும். அதே சமயம் கேஸோட ஃப்ளேமில் வந்து ஹையில் வச்சு கரையுங்க வெல்லம். அப்போ தான் வந்து வெல்லம் வந்து சீக்கிரம் கரைஞ்சிடும். ஸோ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு வானலில் 1 கப் அளவுக்கு வந்து தேங்காய் எடுத்துருக்கேன். இது ஃப்ரெஷ் கோகோனட். உங்கள்கிட்ட ட்ரை கோகோனட் இருந்தால் நீங்கள் ட்ரை கோகோனட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் ஆர் ட்ரை எந்த கோகோனட்டாக இருந்தாலும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி யூஸ் பண்ணும்போது அதோட அரோமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோகோனட்டை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதே பாத்திரத்தில் 1 கப் ரவை எடுத்துருக்கு. ரவையை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரவை ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இந்த ரவையோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகணும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து ஃப்ரை ஆனாலே போதும். நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து வெல்லம் யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் வந்து இதில் வந்து இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து எப்போவுமே வெல்லப்பாகு யூஸ் பண்ணும்போது அதை ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெல்ல சிரப்பு வந்து ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ரவையில் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கேஸோட ஃப்ளேம் வந்து ஆனில் வச்சுக்கோங்க. ஸோ ஆனில் வச்சுட்டு கண்டினியூஸாக வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் வந்து லம்ப்ஸ் க்ரியேட் ஆகுறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ வெல்லப்பாகு கம்ப்ளீட்டாக நான் வந்து இங்கே ஊற்றினதுக்கப்புறம் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வாட்டர் வந்து ரவையால் அப்சர்வ் ஆகி கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்து வரணும். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி கம்ப்ளீட்டாக இந்த ரவையால் அப்சர்வ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரவையை வந்து கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். மீன்வைல் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை வந்து சூடுபடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இட்லி பிளேட்ஸில் எண்ணெயோ இல்லை நெய்யோ வந்து தடவிக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்மளுடைய ரவை வந்து திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. அட் த சேம் டைம் இது வந்து நல்லாவே ஆறி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரவை அண்ட் வெல்லத்தில் நம்ம ஒரு இன்க்ரீடியண்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க பீனட், பொட்டுக்கடலை அண்ட் ஏலக்காய் பவுடர் எல்லாத்தையும் வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கோகோனட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய உள்ளங்கையில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தடவிக்கோங்க. தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய உள்ளங்கையில் வச்சு இதை லைட்டாக தட்டையாக தட்டிக்கோங்க. இதை ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இதை தூக்கி நம்ம இட்லி தட்டில் வந்து வச்சுக்கலாம். இதே மாதிரி ரிமைனிங் உருண்டையும் செஞ்சுட்டு நம்ம இட்லி தட்டில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து உருண்டை பண்ணி வச்சுருக்கிற அந்த இட்லி பிளேட்ஸை வந்து எடுத்து இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 8 மினிட்ஸ் வந்து பாயில் பண்ண விடுங்க. ஆஃப்டர் 8 மினிட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பீனட் அண்ட் ரவா ஸ்வீட் வந்து ரெடியாக இருக்குது.
ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.